Welcome to our channel. Let's cook something healthy, tasty and easy today. Today healthy-ஆ டேஸ்டியான கீரை சூப் செய்யலாமா? தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் 20, தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, பூண்டு 3, தேங்காய் 2 சில்லு, சீரகம் 1/2 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், அரைக்கீரை 1/2 கட்டு. ஃபஸ்ட்டு ஜாரை வச்சு தேங்காவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீரகம், மஞ்சள் தூள், இதில் 1 ஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க. நான் போடலை, கத்தாரில் அலோடு இல்லை, அதனால் நான் யூஸ் பண்ணலை. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கசகசா போட்டால் திக்னஸ் கிடைக்கும். தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தக்காளி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். தக்காளி கையிலையும் பிசையலாம், இல்லைன்னா அரைச்சும் எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். பிசைஞ்ச தக்காளியில் அரைச்ச தேங்காவை ஊற்றுங்க. உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு புளிப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கட் பண்ண சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இடித்த பூண்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். ஸ்டவ் ஆன் பண்ணி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தை தூக்கி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி வைங்க. நல்லா கொதிக்கணும். கொதிச்சோன்னே நல்லா அலசி வச்ச கீரையை போடணும். பொறுமையாக போடுங்க. போட்டு நல்லா அமிக்க போட வேணாம், சும்மா மேலே அப்படியே தூக்கி வைங்க. க்ளோஸ் பண்ணும்போது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் பாதி மட்டும் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணால் பொங்கி கீழே ஊற்றும். அதனால் பாதியாக க்ளோஸ் பண்ணுங்கள். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. கீரை நல்லா வேகிற வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். கீரை நல்லா வெந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஹெல்த்தியான டேஸ்டியான கீரை சூப் ரெடி. இதை சாப்பாட்டில் ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிடணும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லாட்டினா இதை அப்படியே குடிச்சிக்கலாம். இதுக்கு காரமான ஒரு சைடிஷ் இருக்குது. அது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள்.